இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னா சிக்கன் பிரியாணி செய்வது எப்படி, அதற்கு தேவையான பொருட்கள் வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பட்டை லவங்கம் மசாலா பாக்கெட்டு, சிக்கனு, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 3 பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு புதினா, 2 பெரிய சைஸ் தக்காளி, 4 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 கப்பு தயிர், பாஸ்மதி அரிசி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பெரிய குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம பட்டை லவங்கம் மசாலா பாக்கெட்டை ஆட் பண்ணிக்கலாம். வாங்க ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா நான் 3 சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். வாங்க ஆட் பண்ணிட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்குங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகா கீரி போட்டாலும் ஒன்று தான், அப்படியே போட்டாலும் ஒன்று தான். போட்டுட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பச்சை மிளகா போட்டு 2 மினிட்ஸ் வதக்கினதுக்கு அப்புறமா நான் 2 பெரிய தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணலாம். வாங்க ஆட் பண்ணிட்டு தக்காளியை நல்லா சாஃப்டாக ஆகுற வரைக்கும் வதக்கணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரையும் வதக்கணும். வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம கறி தயிரெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது தக்காளி வேகட்டும். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் போட்ட தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ நான் சிக்கனை சின்ன பீஸாக கட் பண்ணி மஞ்சள் தண்ணியில் கழுவி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். வாங்க சிக்கனை போட்டு ஒரு பெரட்டி 1 இல்லைன்னா 2 பெரட்டு பெரட்டிட்டு 3/4 கப்பு தயிர், புளிக்காத தயிர் எடுத்து வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். வாங்க ஆட் பண்ணிட்டு தயிர் நல்லா கறிக்குள்ளே இறங்குற வரைக்கும் 5 to 10 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க ஸ்லோவில் வச்சுட்டு. பாருங்க, தயிர் நல்லா கறிக்குள்ளே இறங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். வாங்க 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் 2 பெரட்டு பெரட்டினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணதுக்கப்புறமா 2 பெரட்டு பெரட்டிக்கோங்க. நான் 2 அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கனால 4 கப்பு தண்ணி ஆட் பண்ண போறேன். வாங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு கிண்டிக்கோங்க. கிண்டினதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நான் பாஸ்மதி அரிசியை கழுவி வச்சிருக்கேன். அதை அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா தண்ணி கொதிச்சிச்சு. இப்போ நான் கழுவி வச்சிருக்க பாஸ்மதி அரிசியை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு அரிசியை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அரிசி போட்டும் நல்லா கொதிக்கணும். அரிசி போட்டு நல்லா கொதிச்சிருச்சு. வாங்க இப்ப குக்கரை மூடி 2 ல இருந்து 3 விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மூணு விசில் முடிஞ்சிச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஸ்டீம் போற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸ்டீம் போனதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி காட்டுற பிரியாணி எப்படி இருக்கு பார்க்கலாம். வாங்க ஸ்டீம் அடங்கிடுச்சு. நம்ம செஞ்ச பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா உதிரியா சிக்கன் எல்லாமே வெந்து அழகா வந்துருக்கு. யம்மி. வாங்க பிளேட்ல சர்வ் பண்ணி சாப்பிடலாம். Thanks for watching our video. Keep supporting us. பேசுவோம், எழுதுவோம், தமிழை வாழ வைப்போம். நன்றி.